அன்னதானம் என்பதே ரொம்ப விசேஷம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்தான். அப்போது குறிப்பாக ஐயப்பருக்கு அன்னதான பிரபு என்ற பெயரே உண்டு. ஆனால் தன்னை வருத்தி கொண்டு நம்ம வட்டிக்கு கடன் வாங்கிட்டு பொண்டாட்டியோட தாலியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு பொண்டாட்டியோட நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு கன்னி பூஜை பண்ணி தான் ஆகணும்னு எந்த கடவுளும் சொல்லவில்லை என்பதை நான் தெளிவாக ஐயப்பன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி கம்பல் பண்ணி சாப்பாடு போட்டு கடன் வாங்கி அன்னதானம் பண்ணுவதை ஐயப்பன் ஏற்பதில்லை என்பது ஒரு விஷயம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன முடியுமோ, நீ அன்னதானம் பண்ணுறது தப்பே கிடையாது, யாருக்கு வேணால் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 4 பேருக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும் சாமின்னா நீ 4 சாமிகளுக்கு வாங்கி கொடு. அதுவும் அந்த 4 பேர் கஷ்டப்பட சாமிகளை வாங்கி கொடு, சந்தோஷமாக வாங்கி கொடு, சந்தோஷமாக அவங்களும் சாப்பிடுவாங்க. அப்போது இந்த அன்னதானம் என்பது